விஷ்ணுவோட பல அவதாரங்கள் இருக்குது இல்லையா? அந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுவும் இந்த நவீன யுகத்துல அவரோட பழைய அவதாரங்களை எடுத்து நமக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற விதமா இது முழுக்க அமைஞ்சிருக்கும். அருமையான ஃபேண்டசி கதை, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த டிவி சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கோட்ல தான் ஆரம்பிக்குது. 1982 வருஷம் தெலுங்கு தேசத்துல அரக்குங்கிற ஒரு கிராமத்துல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் கொலை பண்ணிருக்கான் போல தெரியுது. நீதிபதி விசாரிக்கிறாரு, ஏன் தம்பி நீ கொலை பண்ண அப்படின்னு. நீதிபதி என்ன கேள்வி கேட்டாலும் இவன் பதில் சொல்லாம அப்படியே அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் எதுவுமே பேசாம தீர்ப்பை எழுத போற சமயம் மனுஷனுக்கு இடையில எதுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். இதுக்கு அர்த்தம் நீதிபதிக்கு புரியல. சின்ன வயசுல இவன் கொலை பண்ணது நிஜம் அப்படின்னு முடிவாய் போச்சு. இவனுக்கு 14 வருஷ கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படுது. ஆனா இவன் சின்ன பையங்கிறதுனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அவனுக்கு 18 வயசு ஆகிற வரை அடைச்சி வைங்கன்னு நீதிபதி உத்தரவு போட்டார். அப்புறம் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வண்டியில ஏத்திட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவன் கேட்ட கேள்வி என்ன, மனுஷனுக்கும் ஏன் இவ்வளவு தூரம்னு. ஜாதிய பாகுபாட்டு தான் அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். அவன் கொலை பண்ணது கூட ஜாதி சம்பந்தமான ஒரு பிரச்சனையில தான் அப்படின்னு தோணுது. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரரு சும்மா இல்லாம இவனை வம்புலுக்குறாப்ல இவன் ஜாதி பேரை சொல்லி இவனை திட்டி என்ன அறுத்துருவியோ அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பார். நீ எல்லாம் எதுக்குடா பிறந்தன்னு தூணு காரி துப்புவார். உன்னை தொட்டதே பாவன்னுவார். நம்ம வயலுக்கு இருந்த காண்டுல ரொம்ப சிம்பிளா அந்த போலீஸ்கார் கையில அந்த லென்த்தியான துப்பாக்கி இருக்கும். துப்பாக்கியோட முனையில கத்தி இருக்கும். அந்த கத்தியை அப்படியே இந்த பக்கம் இழுத்து விடுவான். கழுத்து அறுபட்டு சம்பவ இடத்திலே அவர் செத்து போவார். எல்லா பேரும் பார்த்து மிரண்டு போயிருவாங்க. சின்ன வயசுலயே இப்படி கொலை வெறியோட இருக்கிறானே யாருவே அப்படிங்கிறாப்ல. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஊர்ல புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார். காட்டுக்குள்ள தீவிரவாதிகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இது. தன் மனைவியுடைய பிறந்தநாளா அவரோட பிறந்தநாளான்னு தெரியல, பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக ஒய்ஃபும் அங்க வந்திருக்காங்க. அதே சமயம் வேற ஒரு ஊரு, அந்த கோர்ட்டோட ஊரு பார்த்தோம்ல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அரகு, அந்த அரகு கிராமத்துல வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா ஒருத்தர் இருக்கிறார். அந்த எஸ்ஐயும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு கூட அடிக்கடி போனை போட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது எஸ்ஐக்கு அந்த பக்கத்துல ஏதோ பிரச்சனை போல, ஐயா எஸ்ஐ ஐயான்னு ஏதோ சத்தம் வருது கேஸ் சம்பந்தமா. இதோ வர்றேன்னு எஸ்ஐ அந்த பக்கம் அதை விசாரிக்கிறதுக்கு போயிடுறார். எஸ்ஐய கட்டிக்க போற ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த அரகு கிராமத்தை சேர்ந்த அரக்கு கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவ கூட நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க உள்ள ஒரு கைதியை பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கைதி தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன் போல வெளியில நிறைய பேர் துப்பாக்கியோட ரவுண்டு கட்டிட்டானுங்க. போலீஸை கொல்றது நம்மளோட நோக்கம் இல்ல, உள்ள அரசு செய்யப்பட்டிருக்கிற அந்த கைதியை மட்டும் தான் பிடிக்கணும்னு பேசிட்டு தான் உள்ள வருவாங்க. ஆனா உள்ள வந்தா கலவரமாய் போயிடும். கண்ணா பின்னான்னு மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்க பெரிய சண்டையாய் போயிடும். அதுல ஒரு கட்டத்துல புருஷனை அடிக்க அந்த பக்கத்துல வருவானுங்க. ஐயோ புருஷனை காப்பாத்தணும்னு பொண்டாட்டி இந்த பக்கம் வருவா. புருஷனும் ஒரு தீவிரவாதியும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தோட்டா அவங்களோட தொண்டையில இறங்கி சம்பவ இடத்துல அவங்க செத்துறாங்க. இந்த பக்கம் துப்பாக்கியோட மறுமணியை வச்சு ஓங்கி ஒரு அடி தலையில அடிச்சதுல காதுல ரத்தம் வந்து ஹீரோவும் அப்படியே அங்க மயங்கி போயிடுறான். இதெல்லாம் வேற ஒரு காட்டு பகுதியில வேற ஒரு ஊர்ல நடக்கிறது. மறுபடி இப்போ அரக்கு கிராமத்துக்கு வரோம். அந்த கிராமத்துல பார்த்தா 2 பேரை கழுத்து அறுத்து பாடியை மட்டும் மேல தொங்க விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தானே இங்க எஸ்ஐ அந்த கேஸ ஐயோ இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் போலங்கிற பாத்துட்டு இருக்காரு. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் அம்மா அதையெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுக்காதமான சொல்ல சார் ஏதோ ஓரமான எடுத்துட்டு போறேங்கிற அப்பல பேசி கன்வின்ஸ் பண்ணுது. இறந்து போன அந்த 2 பேரோட பொண்டாட்டிகள்லாம் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்க ஃபுல்லா கருப்பா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தவன் வருவான். இவனோட கூட வேலை பார்த்த ஆட்கள் தான் இவங்க. நிப்பாட்டி அவங்கிட்ட என்னடா பஞ்சாயத்துன்னு விசாரிச்சிருக்கலாம். ஆனா எஸ்ஐக்கு அந்த ரவுடியை கண்டா பயம். அதனால அடக்கியே வாசிப்பார். தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கணும்னு நினைப்பார். சரி இவங்களோட தலையை வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் கோடாரி எங்க இருக்குன்னு பார்த்தா பிரம்மாண்டமான கோடாரி ஒண்ணு ஒரு மரத்துல சொருகி இருக்கும். ஏதோ பரசுராமரே வந்து இவங்களை வெட்டி கொண்டாப்புல அவ்வளவு பெரிய பரசுராமரோட கோடாரி தான் அங்க தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் வராரு. ஊர்க்காரங்க எல்லாம் கூடி ஏதோ கடவுளே வந்து வதம் பண்றாப்புல தெரியுது, நாம எப்படியும் குறியேட்டாகணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஊருக்கு சாமியாடி ஒத்தமா இருக்குது. அந்த சாமியாடி கிட்ட குறி கேட்கணுங்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவரும் சரின்னு ஒத்துக்கிறார். எல்லாத்தையும் அந்த அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும். குறி சொல்ற அந்த அம்மாவோட கண்ணை பாருங்களேன், அவங்களுக்கு கண்ணே கிடையாது. கண்ணெல்லாம் பொசுங்கி போயிருக்குது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது, கடவுள் அவதாரம் எடுத்து வந்து விட்டார், நம்ம கிராமத்துல பல பேரை பலி கொடுக்க போறார், கடவுளோட சூர சம்ஹாரம் தொடர போகிறது அப்படி இப்படின்னு அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்குது. ஊர்க்காரங்களா ஐயோ கடவுள் வர போறாரா, தண்டனை கொடுக்க போறாரா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல மைனர் குஞ்சு ஒருத்தவர் இருப்பார். அங்க இருக்கிற பொண்ணுங்களை நோட்டம் விடுறதே வேலை. இதுல அந்த ரிப்போர்ட்டர் அம்மா வெளியூர்ல இருந்து வந்த மாடன் பொண்ணு இல்லையா, அவங்கள நோட்ட விட்டுக்கிட்டு இருக்க. கூட இருக்கிற எடுபடி அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அடக்கி வாசிங்க அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் ஊர்ல ஏதோ அன்னைக்கு ஒரு நாடகம் நடக்க போகுது. பிரகலாதனோட நாடகம். அதான் நரசிம்ம அவதாரம் தூணை பொளந்துகிட்டு வந்து பிரகலாதனுடைய அப்பாவை கொல்லுவாப்ல இல்ல, அந்த மாதிரி ஒரு காட்சி நாடகம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. நாடகத்தை நம்ம மைனர் குஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. பாதியிலேயே இவர் சைடு ஒரு பொண்ணை வச்சிருக்காப்ல. தோப்பு பக்கம் போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு. அப்படி வர்ற வழியில பார்த்தா திடீர்னு ஒரு இடி ஒரு மரத்து மேல விழுந்து அந்த மரம் அப்படியே 2ஆ பொளக்கும். பார்த்தா உள்ள இருந்து நரசிம்ம அவதாரம்
ஆதாரமே வெளியில வரும். இந்த மைனர் கொஞ்சம் தூக்கி அப்படியே மடியில போட்டு குடலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவி எடுத்து கொலை பண்ணுவார். இத அந்த பக்கம் அந்த எடுபிடி பார்த்திருப்பான். அந்த பக்கம் போனவன் ஐயோ கடவுளே வந்தார், கடவுளே கொன்னார் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் புத்தி பெதலிச்சு போனாப்ல கிடக்குறான். காலையில பார்த்தா ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாம் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறான். நான் கடவுளை பார்த்தேன். அந்த ஊருக்கு ஒரு மருந்து வச்சு இருக்கிற அவன் மருந்து கொடுத்தான்னா இந்த பிரச்சனை குணமாகுங்கிறாங்க. சரின்னு மருந்த ரெடி பண்ணி வந்துட்டு அவன் வாயில ஊத்த போகும்போது இல்ல நான் கடவுளை பார்த்தேன், இது சத்தியம், நம்ப மாட்டீங்களா, வாங்க இந்த இடத்துல தான் இந்த மரத்தை பொளந்துகிட்டு கடவுள் வந்தாருன்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம எஸ்ஐ அங்கதான் இருக்கிறார். இதுல எதை நம்புறது நம்பல அப்படிங்கறது அவருக்கு ஒன்னும் புரியல. சிங்க முகம், மனித உடல், அப்படியே நரசிம்ம அவதாரம் தான், தங்க மாதிரி ஜொலிச்சாப்லன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. முடி பார்த்தா கூட சிங்கத்தோட முடி மாதிரி ஒரு மாதிரி செம்பட்ட முடியாதான் இருக்கும். எஸ்ஐக்கு ஒன்னும் புரியல. பார்த்தா அதே ஊருக்கு நம்ம ஹீரோ வராரு. அப்ப நடந்த அந்த சண்டையில பொண்டாட்டி இறந்துடுறா. புள்ளைய கூட்டிக்கிட்டு அவரு இந்த பக்கம் வராப்ல. ஊர்வலமா ஏதோ கோயில் ஊர்வலம் போய்கிட்டு இருக்குது. அதுல ஒரு சாமியாடி அம்மா ஃபுல்லா சாம்பல்ல விழுந்து எந்திரிச்சாப்ல ஒருத்த வருவான், சூரசம்ஹாரம் பண்ணுவான் அப்படிங்கிறாப்ல எல்லாம் சொல்லிட்டு போகுது. குழந்தை பார்த்து பயந்து போயிடும். அப்புறம் நம்ம எஸ்ஐ பார்த்துட்டு நண்பரை வாடா அப்படின்னு வரவேற்கிறார். நண்பரையும் நண்பரோட குழந்தையும், நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட குழந்தையும். அந்த பக்கம் நாடகம் போட்டுட்டு இருக்கிற மனுஷன் அடுத்த நாடகத்தை பத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தை பட்டாம்பூச்சியோட விளையாண்டுகிட்டு அப்படியே அந்த பக்கத்துல போயிட்டு இருக்கும். காட்டு பக்கம் இவரும் போய்கிட்டு இருப்பாரு. ஆனா அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க. இவனுக்கு தலையில அடிபட்டதுல காது வழியா ரத்தம் வந்தது இல்லையா, சாதாரண சின்ன சத்தம் கேட்டா கூட அவனால தாங்கிக்க முடியாத ரேஞ்சுக்கு காதுல அது ஒரு பெரும் சத்தமாக கேட்குமா. காட்டு பக்கத்துல குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நாய்கள் ரவுண்டு கட்ட அந்த நாய்கள் குறைக்கிற சத்தம் கூட இவளுக்கு அப்படியே பயங்கரமா சவுண்டா கேக்குது நம்ம ஹீரோவுக்கு. சரி கடிச்சா நம்மள கடிக்கட்டுமேனு குழந்தைய அப்படி கவர் பண்ணி உட்காந்துப்பான். ஆனா அங்க வந்த மருத்து வச்சு அந்த நாய்களை விரட்டி விட்டுறாங்க. காதுல இருந்து ரத்த வரதை பார்த்துட்டு அங்க இருக்கிற சில மூலிகளை எடுத்து கசக்கி இதை மருந்தாக்கி கொடுப்பாங்க. காதுல இதை ஒரு பஞ்சில நினைச்சு வச்சுக்கங்க, மருந்து காலியாச்சுன்னா சொல்லுங்க, நானே உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன், இது ஓரளவு உங்களுக்கு வலியை குறைக்குங்கிற அப்பல கொடுத்துட்டு போவாங்க. அங்க பார்த்தா எஸ்ஐ தான் கட்டிக்க போற அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்து பொண்ணு தான். நிச்சயத்தை முடிஞ்சிருச்சு, அடுத்து கல்யாணம் தான். இவங்க கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ஹீரோவோட குழந்தைய இவங்க தத்தெடுக்கலான்னு இருக்காங்க. ஏன் ஹீரோ நல்லா தானே இருக்கான்னு யோசிக்கலாம். பார்த்தா பிளாஷ்பேக்ல டாக்டர் ஒருத்தவர் பார்க்க பக்கம் உட்கார்ந்துருப்பாரு. ஃப்ரெண்டு டாக்டர் தான். இன்னும் 2 வருஷத்துல நீ செத்துருவ, அதனால உன் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை பாருன்னு சொல்லிருப்பாப்ல. அதனாலதான் குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்திருக்கான். இவங்க கூடயே செட்டில் பண்ணி விட்டுட்டோம்னா குழந்தை நல்லபடியா இருக்கும், குழந்தை அனாதை ஆகிடாது அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம். அப்புறம் அங்க ஊர் பக்கத்துல நாடகம் போடுவாங்க, ஒரு கடவுளோட கதை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் அந்த ரிப்போர்ட்டர் வீடியோவா எடுத்துக்கிட்டு இருப்பா. இப்போ அவங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது வராக அவதாரம். பூமாதேவி பாதாள லோகத்துல சிக்கிக்கிட்டு இருக்கும் போது வராக அவதாரம் தான் பூலோகத்தை தான் கொம்புல தாங்கி அப்படியே மேலோகத்துக்கு மேல பூமியோட ஒரிஜினல் லொகேஷனுக்கு கொண்டு வந்து செட் பண்ணிருப்பாங்களாம். இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம எஸ்ஐ அங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவரு பாதியில நாடகத்தை விட்டு கிளம்பி போவார். ஏதோ ஒரு மேட்டர் கேட்டு காட்டு பக்கம் போறார். திடீர்னு பார்த்தா சுத்தி நிறைய பன்னிங்க அப்படியே ரவுண்டு கட்டுதுங்க. பன்னிகளோட கண்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா சிவப்பு கலர்ல அப்படியே மின்னுதுங்க. ஒரு மாதிரி பக்கத்துல உரிமிக்கிட்டு நெருங்கி வர அதே சமயம் நம்ம ரிப்போர்ட்டர் அம்மா இவன் எங்கேயோ தனியா போறானேன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. நடக்கிற கூத்த அவங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு பாப்பாங்க. ஆனா ஒரு காத்து அவங்களை அடிச்சு கீழே மயக்கமடைய செஞ்சிரும். ஒரு கல்லுல மோதி மயங்கிடுவாங்க. அவங்களோட கேமரா மட்டும் தொடர்ந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குது. இங்க பார்த்தா பயந்து போனவன் பின்னாடி இருக்கிற ஒரு பள்ளத்துல விழுவான். பார்த்தா அது ஒரு முள்ளு படுக்க. அப்படியே கூர்மையான முள்ளா இருக்கிற இடத்துல குத்தி உடம்பு முழுக்க முள்ளு இறங்கி அப்படியே சாக கிடப்பா. இன்னும் சாகல. அதே சமயம் ஒரு கருணாக அந்த பக்கம் வந்து அவனோட கழுத்தை நெரிச்சு அவனோட கரு விழி அப்படி புடுங்கிக்கிட்டு வெளியில வர்றாப்ல நெரிச்சு கொன்னுட்டு போயிடும். சுத்தி இருந்த அந்த பன்னி கூட்டமும் அங்க இருந்து கிளம்பிடுது. கட் பண்ணா சில வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. 2 கைதிகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல அன்னியன் ஸ்டைல்ல ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கான்ல இவன் தான் அந்த சின்ன பையன். அர்ஜென்ட்டா வருதுன்னு ஒருத்தவர் கக்கா இருக்கிறதுக்காக காட்டு பக்கத்துல நிப்பாட்டி போயிடுறாரு. ஒருத்தர் உச்சா இருக்க போவாப்ல. உச்சா இருக்கும்போது கொஞ்சம் அவர் கையில ஷூல எல்லாம் உச்சா பட்டிருக்கும். வந்தவன் நல்ல ஜிம்பாடி மாதிரி இருக்கிறதுனால ஏண்டா உன் ஜாதியை பத்தி பேசினதுக்கே எங்க ஆள்ல ஒரு போலீஸ கொன்னு இல்ல நீ அன்னைக்கு வாடா உன்னை வச்சு செய்யறேன்னு அவரோட கைவிலங்க அவுத்து அவனோட டிரெஸ்ல இவரோட உச்சா கைய தொடப்பாரு. அடுத்து ஷூல இருக்கிற அந்த உச்சாவையும் கிளீன் பண்ண சொல்லுவாப்ல. கையாலையா வாயாலையான்னு தெரியல, செம்ம காண்டாவான். பக்கத்துல ஒருத்தவர் ஒரு விறகு வெட்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரோட கோடாரிய புடுங்கி ஒரே இறக்கு. அவ்வளவுதான். ஜாதியை பத்தி பேசினதுக்கே ஒத்தால கொன்னாரு. இங்க உச்சா இருக்கிற ஷூவை நக்கி கிளீன் பண்ண சொன்னதுக்கு இவனையும் கொன்னுட்டாப்ல. கைவிலங்குடைய தான் சின்ன வயசுல வளர்ந்த தான் அம்மாவோட வளர்ந்த தன்னோட குடிசை பக்கம் வருவார். குடிசையெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கும். அங்க ஒரு கல்லு தான் இருக்கும். அந்த கல்லைத்தான் சாமி மாதிரி கும்பிடுறாரு. கைவிலங்க உடைச்சு ரிலீஸ் ஆகிறாப்ல. அந்த பக்கம் பார்த்தா அரக்கு கிராமத்துல இறந்து போன எஸ்ஐய பாடியே எரிச்சாச்சு. இதுல அந்த குழந்தை ஒரு மாதிரி சோகமாவே இருக்கும். காரணம் என்னன்னா நாடகம் பாக்குறதுக்கு
பாக்குறதுக்காக நாம போகலான்னு சும்மா இருந்த எஸ்ஐய கூப்பிட்டது இவன் தான். நாடகம் பார்க்க போயாச்சு. பாதியில கிளம்பி போனப்போ அவர் இறந்து போயிட்டார். அந்த குற்ற உணர்ச்சியோடய அவருப்பா குழந்தையுடைய குற்ற உணர்ச்சியில இருந்து ரிலீஸ் பண்ணணும். எஸ்ஐயோட சாவுக்கு குழந்தை காரணம் இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு அப்பாவுக்கு நினைப்பு. அடுத்து எஸ்ஐ கட்டிக்கு இருந்த அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கிராமத்துல இருக்கிற அந்த வீட்டு பக்கம் போவாரு. குழந்தை வா விளாடலாம் விளாடலான்னு கூப்பிடும். அவ அழுதுகிட்டு இருப்பா. அழுதுகிட்டு இருக்கு எப்படி கூட வந்து விளையாடுவா. சோ குழந்தைய இனி இவகிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றதுங்கிறது நடக்காத காரியம். குழந்தைய யாராவது ஒரு நல்ல பொறுப்பான ஆட்கள் கிட்ட ஒப்படைக்கணும். அதுவும் இவன் ஜாகிறதுக்குள்ள ஒரு கடமை இருக்குது. அடுத்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கெட்ட கெட்ட கனவா வருது இவனுக்கு. அந்த பக்கம் பார்த்தா குழந்தை என்னாலதான் எஸ்ஐ இறந்தாருன்னு புலம்பிக்கிட்டு இருக்குது. சோ அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து அவளை விடுவிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அதுக்கு எஸ்ஐயோட சாவுக்கு பின்னணியில இருக்கிற அந்த உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இத பத்தி எல்லாம் அந்த மருத்துவச்சிக்கிட்ட சொல்லுவார். இதுவரை இங்க நடந்திருக்கிற கொலைக, அந்த கொலையை பார்த்த ஆட்கள், இறந்து போனவங்களோட குடும்பம்னு பல பேர்ட்ட போய் விசாரிக்கிறார். காட்டுக்குள்ளதான் கடவுள் சுத்திக்கு திரியறதா ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தவரோ வராக கடவுள் நடந்து போனதை என் கண்ணால பார்த்தேன்னு ஒருத்தவர் தலைமையில சத்தியம் அடிச்சு சொல்றார். மருத்துவச்சி இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எஸ்ஐ ரொம்ப நல்ல மனுஷங்கிறாப்லதான் எல்லாருமே பேசுறாங்க. ஆனா அந்த எஸ்ஐக்கு இங்க ஒரு கொடுமை நடந்திருக்குது, கொலை நடந்திருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஊர்க்காரங்க சில பேரு அடுத்த நாடகம் எதை பத்தி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நாடகம் போடுற அந்த பெரியவர் அடுத்த கதை என்னங்கறத எடுத்து சொல்றாரு. விஷ்ணு பகவானோட அவதாரங்களை வரிசையா அடுக்கி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். முதல் சொல்றது மச்ச அவதாரம், வெறும் தண்ணில மட்டும் வாழக்கூடிய ஒரு மீன் மாதிரி அவதாரம் எடுத்தார். அடுத்து கூர்ம அவதாரம், ஆம அவதாரம் எடுத்திருப்பார். நீர்லயும் ஆம வாழும், நிலத்திலையும் ஆம வாழும், அந்த மாதிரி ஒரு அவதாரம். அடுத்து மூணாவதா வராக அவதாரம், நிலத்துல வாழக்கூடிய பன்னி ரூபத்துக்கு ஒரு அவதாரம் எடுத்திருப்பார். நாலாவது நரசிம்ம அவதாரம், மனித உடல் சிங்க முகம், இப்படி ஒரு அவதாரம். அஞ்சாவது வாமன அவதாரம். இந்த அஞ்சாவது அவதாரத்துல பாக்குறதுக்கு ஒரு 3 அடி 4 அடி இருக்கிற ஒரு சின்ன பையனா அவதாரம் எடுத்திருப்பார் விஷ்ணு பகவான். தான் காலடியாலேயே ஒட்டுமொத்த உலகத்தையும் 3 அடியில் அளந்து எல்லாம் எனக்கு சொந்தம்னு ப்ரூவ் பண்ணவர். ஆறாவது அவதாரம் தான் பரசுராமரோட அவதாரம். மனுஷங்க வழித்தவறி போகும்போது எல்லாத்தையும் சமன்படுத்தக்கூடிய அவதாரம் தான் பரசுராம அவதாரமா. அப்புறம் ராம அவதாரம், அவரோட கதை எல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து கிருஷ்ண அவதாரம், மகாபாரதத்துல கிருஷ்ணரை பத்தி நாம தெரிஞ்சிருப்போம். அப்புறம் கடைசியா அப்படின்னு சொல்லி முடிக்கல, ஒரு அவதாரம் மட்டும் பாக்கி இருக்குது. பின்னாடி தான் சொல்லுவாங்க, நாம இப்பயே சொல்லிடுவோம். அடுத்து இருக்கிற ஒரு அவதாரம் தான், அடுத்து எடுக்க போற அவதாரம் தான், கலியுகத்துல எடுக்க போற அவதாரம் தான் கல்கி அவதாரம். அந்த பக்கம் ஊர்ல தண்டோரா போடுறாங்க. பஞ்சாயத்து தலைவர் வந்து பேசுறாரு. பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாருன்னா, விசித்திரமான முறையில கிராமத்துல நிறைய பேர் இறந்து போறாங்க, காட்டு பக்கத்துல தான் அந்த இறப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால யாரும் காட்டு பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. ஊர்க்காரங்களும் சரின்னு ஒத்துக்குறாங்க. காலையில பார்த்தா ஒருத்தர் சைக்கிளை ஓட்டு போய்கிட்டு இருக்கும்போது எதையோ பார்த்து பயந்து ஓடுறாரு. அப்புறம் ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வராரு. பார்த்தா அந்த பஞ்சாயத்து தலைவரையே குக்கி போட்டு கொன்னு பனைமரத்துல யாரோ தொங்க விட்டாங்க. எல்லா பேரும் கடவுள் தான் கொன்னுட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை நம்புறதுக்கு தயாராக இல்ல. அதே சமயம் காட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு ரிப்போர்ட்டர் ஏதோ ஒரு கல்லுல மோதி மயங்கி கிடப்பால, அவளுக்கு நம்ம மருத்துவ வச்சு தான் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் மயங்கி கிடக்குறா அவ. இன்னும் அடுத்து பார்த்தா ஏட்டையா கிட்ட ஒரு அம்மா ஓடி வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுது. தேவையில்லாம ஊர் சுத்துறாப்லையன்ட்டு வீட்டுல வந்தவனை திட்டி தள்ளதுனால கோவப்பட்டு நான் நாடகம் பார்க்க போறேன்னு கிளம்புனா. அப்படி போனவன் திரும்பி வரவே இல்ல, செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த அம்மா ஒப்பாரி வைக்கும். அதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவுக்கு இப்போ ஒரு ஐடியா வருது. நடக்கிற அந்த சாவுக்கும் இங்க நாடகத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு யோசிக்கிறாரு. கொலை நடந்த எல்லார்கிட்டையும் போய் விசாரிக்கிறாப்ல, நாடகத்துக்கு போனாங்களான்னு. எல்லா பேருமே சொல்ற பதில் எஸ். நாடகம் பார்க்க இதுவரை இறந்து போன எல்லா பேருமே வந்திருக்காங்க. அந்த நாடகம் முடியறதுக்குள்ளேயே அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஆனா ஏட்டையாவோ அந்த நாடகத்தை நடத்துற பெரியவர் ரொம்ப நல்லவராச்சுன்னு பேச, விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு ரொம்ப கோமா வந்தவர் பெரியவரோட கழுத்தை பிடிச்சு அப்படியே கொண்டு போய் ஓட்டுல இடிச்சு நிக்க வைக்கிறார். விசாரிக்கிறார். நடக்கிற கொலைக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறாப்ல பெரியவர் எடுத்து சொல்லுவார். அதே சமயம் அங்க ஒரு ஸ்பீக்கரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீக்கர்ல ஒய்ன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டை தாங்கிக்க முடியாம அப்படியே கஷ்டப்படுவார் மனுஷன். அந்த சத்தத்துல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள போய் தலையை விட்டுருவார். எப்ப அந்த வயரெல்லாம் பிடிங்கி போடுப்பா அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த ஸ்பீக்கர் டெஸ்டிங்க நிப்பாட்டுறாங்க. அப்புறம் அவர் நார்மல் மோடுக்கு வரார். அவருக்கே துண்டு துடைக்கிறதுக்கு கொடுக்கறது நம்ம பெரியவர் தான். நடக்கிற கொலைக்கு தனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாப்ல பேசுறார். ஆனா அதையெல்லாம் நம்புறதுக்கு ஹீரோ தயாராக இல்ல. அடுத்து பார்த்தா வேற ஒரு கிராமத்துல ஒரு 3 பேரை யாரோ விரட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரு, அதே பையன் தான். கையில அருவாவோட விரட்டி அவங்க 3 பேரையும் ரொம்ப கொடூரமா கொலை பண்றான். ஒருத்தரை குத்தி கிழிக்கிறான், இன்னொருத்தரோட தலையை வெட்டி வீசுவான். 3வது ஆளு அங்கேயும் ஓடி ஒளிஞ்சவன் அப்பாடா தப்புஸ்டண்டான ஒரு ஜன்னல் பக்கம் நிப்பான். ஜன்னலுக்கு அந்த பக்கம் வந்து கரகரகரன்னு அறுத்து கொள்றார். நடக்கிற கொலைகளை எல்லாத்தையும் நோட் பண்ண அந்த ரவுடி அடுத்து சாக போறவன் யாருங்கிற பேரை ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. என் கணிப்பு சரியா இருந்தா இவன் தான் ஜாவான்னு கரெக்டா சொல்றாங்க. பார்த்தா அன்னைக்கும் நாடகம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த காதுவலி பிரச்சனைக்காக மருந்து தீந்து போச்சு போல மருந்து வச்சு மறுபடியும் புது மருந்து வந்து கொடுக்கறா. இப்ப நடக்கிற இந்த நாடகம் ஒரு பாலகனா விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து வருவார். கர்வத்துல நீ என்ன வேணாலும் கேளு நான் தர்றேன்னு ஒரு அரக்கன் அவசரப்பட்டு வார்த்தையை விடுவான். நான் ஒரு 3 அடி எடுத்து வைக்கிறேன், அந்த நிலம் மட்டும் எனக்கு சொந்தம்னு அந்த குழந்தை சொல்லும். சரி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாரு. 2 அடியிலேயே ஒட்டுமொத்த உலகத்தையும் அளந்து காட்டிடுவாரு. 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்ல.
தான் தலையில வைக்க சொல்லி அந்த அரக்க சொல்லுவான். அப்படித்தான் அந்த அரக்கனோட தலக்கணத்தை அவரு குறைச்சிருப்பார். இங்க நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் நடுவுல கிளம்பி போறாப்ல. அப்படி போறவனை ஏட்டையா விட்டு ஃபாலோ பண்ண சொல்றாரு இவரு. ஏதோ காட்டு பக்கம் போனா சத்தம் கேட்டதுன்னு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ண ஹீரோவும் வேகமா அங்க சம்பவ இடத்துக்கு வராரு. ஏட்டையா பதறாரு. வேண்டாம் வேண்டாம் அங்க போகாதீங்க, நான் பார்த்தேன், ஒரு மிகப்பெரிய கொடுமையை பார்த்தேன்னு ஏட்டையா கத்துறாரு. அப்படி என்னையா பார்த்த அப்படின்னு பார்த்தா இதோ நல்லா உத்து பாருங்க. நாடகத்துல வர்றாப்லயே ஒருத்தர் மண்டியிடுவார். என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்பார். ஆனா 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால என் தலையில வையின்னு இங்க நாடகத்துல அதே சீன் வரும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தா அங்கேயும் யாரோ தலையில வைக்கிறாங்க. பார்த்தா அந்த நொடி அப்படியே சட்னி ஆயிராரு அந்த ஆளு. அதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு கொமட்டிக்கிட்டு வரும். செம்ம வெயிட்டான ஒரு மரம் நசுக்கிடுச்சு. ஆனா அதே சமயம் விஷ்ணு பகவானின் அவதாரம் அங்க கிராஸ் பண்ணி போகும். அதை பார்த்து நம்ம ஏட்டையா அப்படியே பதறி போய் கடவுளே கடவுளேன்னு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி மயங்கி கிடக்குறாரு. அந்த பகுதியில தான் ஒரு பொண்ணு மயங்கினால அவளோட வீடியோ கேமரா கிடக்கும். அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதே சமயம் பின்னாடி மருத்துவ வச்சு நடந்து போறதையும் நமக்கு காட்டுறாங்க. ஏட்டையாவுமே ஊர் பக்கம் போய் நான் கடவுளோட அவதாரத்தை பார்த்தேன் அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். போலீஸ்காரரை எப்படி புலம்ப ஆரம்பிச்சதும் எல்லா பேருமே கடவுளின் அவதாரம் வந்து விட்டான்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட விசாரணையோ இறந்து போன எல்லா பேருக்கும் அந்த ரவுடியோட தான் கனெக்ஷன் இருக்குங்கிறத ஓரளவு கண்டுபிடிக்கிறார். இவங்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்னங்கிறதா அவருக்கு தெரியல. நம்ம ஹீரோக்கு ஒரு கேமரா கிடைச்சது இல்லையா, வீடியோ கேமரா. ஆனா ரிப்போர்ட்டர் கிடைக்கல. சோ அந்த சம்பந்தப்பட்ட சேனலுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமிச்சிங்களே, திரும்ப அவங்க வந்துட்டாங்களான்னு விசாரிக்கிறார். இல்ல ஒரு வாரமா அந்த பொண்ணை நாங்க கான்டாக்ட் பண்ணணும்னு பாக்குறோம், முடியல, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலங்கிறப்பல பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் மருத்துவச்சியோட குடிசையில தான் அந்த ரிப்போர்ட்டர் முழிக்கிறா. ஒரு வாரமா மயக்கத்துல கடந்திருக்கிறா பாவம். அடுத்து பார்த்தா அரக்கு கிராமத்துக்கு ஒரு புது எஸ்ஐ வந்திருக்கிறார். அந்த புது எஸ்ஐயும் நம்ம ஹீரோவும் நாடக கோஷ்டிகளை விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கிறாங்க. எப்படி விசாரிச்சாலும் அவங்க கிட்ட இருந்து எதையும் கறக்க முடியல. நான் தான் எஸ்ஐ, நான் தான் போலீஸ், ஏன் வேலையை நான் பாக்குறேன், நீ தேவையில்லாம விசாரணைக்குள்ள தலையிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை விரட்டி விட்டுறாரு அந்த புது எஸ்ஐ. காட்டு பக்கம் ரிப்போர்ட்டர் தெரியுறா. அவ மயங்கி விழுந்த இடத்து பக்கம் வர்றா. கேமராவை தேடி வந்திருப்பான்னு பார்த்தா கேமரா கிடைக்கல. ஆனா அந்த கேமரால அன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருந்த ஒரு கேசட் கிடைச்சிருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தன்னோட நண்பன் அந்த பழைய எஸ்ஐ இறந்து போன அந்த பழத்து பக்கமே தெரியுறார். அந்த புது எஸ்ஐ விரட்டி விட்டாலும் சரக்கடிச்சுக்கிட்டு நாடக கோஷ்டி கடையிலேயே வந்து உட்கார்ந்துருவார். உங்களை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேங்கிறாப்ல. நாடக கோஷ்டியோட நடவடிக்கையும் ஒரு மார்க்கமா தான் தெரியுது. இந்த புது எஸ்ஐ ரொம்ப திமிரு பிடிச்சவன், பணத்துக்காக வேலை பார்க்கிறவன். இந்த நாடக கோஷ்டிங்க ஏன் விசித்திரமா நடந்துக்கிறாங்க, அவர்களோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்னங்கறத தான் இப்ப நாம பார்க்க போறோம். இவரோட பொண்ணு ஒரு குழந்தையை பெற்றுட்டு மகராசி போய் சேர்ந்துருச்சு. தாத்தா வயசுல ஒரு குழந்தையை இவரு வளர்த்து ஆளாக்குறாரு, படிக்க வைக்கிறாரு. அதுவும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறார். டாக்டர் படிப்பை படிச்ச அந்த குழந்தை அதே அரக்கு கிராமத்துக்கு வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. அதுவும் ஃப்ரீயா. இவருக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஃப்ரீ டைம்ல இவங்களோட சேர்ந்து நாடகம் பண்ணுவா, அவங்களுக்கு உதவியா இருப்பா. மத்த டைம்ல மருத்துவம் பார்க்க கிளம்பிடுவா. ராத்திரி நேரம் அந்த ரவுடியுடைய அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, டாக்டர் அம்மாவோட உதவி வேணும்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். இந்நேரத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைய அனுப்ப முடியாது, போயிட்டு வா, என் பேத்தி வேற தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள டாக்டர் அம்மா எந்திரிச்சிருது. இல்ல நான் என்ன சின்ன குழந்தையா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க யாரும் வர வேண்டாம், நான் போயிட்டு வரேன். ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிறவங்க தான் டாக்டர், நான் போகணும்னு கிளம்பி வராங்க. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நாள்ல சரியாகதான்னு பாப்போம், இல்லனா சிட்டி பக்கம் கூட்டிட்டு போலாங்கறாப்ல பேசிட்டு கிளம்ப போற சமயம் அந்த ரவுடி பைய இவள பாத்துறான். பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரியா வித்தியாசமா தெரியுறான். தாத்தாவும் பேத்தியும் காட்டு பக்கம் அப்படியே ஜாலியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது காத்து ஒரு மாதிரியா வீசுது, மழை வராப்ல தெரியுது. அப்ப நம்ம ரவுடியுடைய ஜீப் அந்த பக்கம் வரும். ஐயா கிராமத்துல எங்களை இறக்கி விட்டுறீங்களான்னு லிஃப்ட் கேக்குறாரு. சரி ஏறிக்கேன்னு சொல்ல அந்த பொண்ணு ஏறுவா. பின்னாடியே தாத்தா ஏறான்னு பார்த்தா தாத்தாவை எட்டி தள்ளிடுறானுங்க. இவளோட தலைமுடியை பிடிச்சு தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போய் அங்க இருந்து வண்டியில இறக்கி மறுபடியும் முடிய பிடிச்சுதான் இழுத்துக்கிட்டு வரான். பெட்ரூம் பக்கம் இழுத்துட்டு போகும்போது படுத்த படுக்கையா கிடக்கிற அந்த அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு கையை பிடிப்பாங்க. அப்படியே கையை சேர்த்து ஓங்கி ஒரு எத்தி பெட்ரூம் பக்கம் இழுத்து கொண்டு போய் நாசம் பண்றான். தாத்தா இந்த பக்கம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாரார். வேண்டாம் விட்டுருங்கன்னு. வெளியில இருக்கிற அடியாட்கள் 2 பேர் விடமாட்டானுங்க. இவரை பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க. அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நீங்க தான் என் பேத்தியை காப்பாத்தணும்னு கேட்டுக்க, நான் இருக்கிறேன் வாங்கன்னு அவரை வண்டியில ஏத்திட்டு வேகமா இங்க வராப்ல. எங்க உன் புள்ளன்னு விசாரிப்பாரு. உள்ளங்கிறாப்ல அந்த அம்மா கை காட்டும். நீங்க இருங்க நான் போய் பாக்குறேன்னு பஞ்சாயத்து தலைவர் போறார். அதுக்குள்ள இவன் நாசம் பண்ணிட்டு எந்திரிப்பான். என்னடா ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை பட்டப்பகல்ல தூக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்டு வரும்போது துணியை விலக்கி உள்ள இருக்கிற அந்த பொண்ணை காட்டுறான். பஞ்சாயத்து தலைவருக்கு ஆசை வந்துருது. ஒரு நாள் ஃபுல்லா நான் வச்சிருந்தேன், 2 நாள் நீ தூக்கிட்டு போய் வச்சுக்க அப்படின்னு ஒரு டீல் பேசுறாப்ல. அந்த டீல் பஞ்சாயத்து தலைவருக்கு பிடிச்சு போச்சு. கொல்லப்புறத்து டோர் வழியா பொண்ணை தூக்கிடுறானுங்க. இந்த பக்கம் காத்து கிடந்தவர் என்னாச்சுன்னு தெரியலையே, பஞ்சாயத்து தலைவரே அப்படின்னு மேல ஓடியாந்தா பொண்ணை பஞ்சாயத்து
பஞ்சாயத்து தலைவர் தூக்கிட்டு போறத பார்த்துட்டு ஐயோ ஐயோன்னு பதறாப்ல. பின்னாடியே ஓடியாரார். அந்த தள்ளாத வயசுல என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியல. ஒரு பிரிட்ஜ் பக்கத்துல அதுக்கு மேல முடியாம அப்படியே விழுந்துறாரு, அழுதுகிட்டு இருக்காரு. பார்த்தா இந்த பக்கம் தூக்கிட்டு போன பஞ்சாயத்து தலைவர் கிட்ட வேலை பார்க்கிற கணக்கு பிள்ளை, அங்க வேலை பார்க்கிற 2-3 வேலைக்காரங்கன்னு எல்லா பேரும் அந்த பொண்ணை பிராண்டி தள்ளிட்டானுங்க. கடைசியில கொற்ற மலையில பாலத்து பக்கம் கொண்டு வந்து வீசிட்டு போயிட்டானுங்க. ஐயோன்னு பதறிக்கிட்டு தாத்தா ஓடி வந்து பாக்குறார். சாகர தருவாயில கூட நான் செத்துருவேன், நான் டாக்டர், என் பாடிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சத்தேனா கூட நான் இப்படித்தான் செத்தேங்கிற உண்மையை வெளியில யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஒரு கால் அப்படி சொன்னீங்கன்னா இந்த கிராமத்துக்கு அப்புறம் எந்த ஒரு டாக்டரும் வரமாட்டாங்க. சில பேர் பண்ண தப்புக்காக இந்த கிராமமே அப்புறம் தண்டனை அனுபவிக்கும். அதனால நான் எப்படி செத்தேங்கிற இந்த உண்மையை, நான் செத்தேங்கிற உண்மையவே மறைச்சிருங்க அப்படின்ட்டா. சொல்லிட்டு செத்தும் போயிட்டா. நாடகக்காரங்கெல்லாம் அப்படியே பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க. நம்ம மருது வச்சு அந்த டாக்டர் அம்மாவோட ஃப்ரெண்டு, அவளும் பயங்கர கோவம், அழுக எல்லாம் சேர்ந்து நிக்கும். அவங்கள பழி வாங்கணும்னு முடிவு பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, அந்த பக்கம் இன்னும் அந்த பழைய எஸ்ஐயோட சாவுக்கு காரணம் என்னங்கறத நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அதனால அந்த நிச்சயார்த்தம் செஞ்சப்பட்ட அந்த பொண்ணு திட்டிட்டு போறா. ரிப்போர்ட்டர் அம்மா ஒரு வழியா அவங்களுக்கு காட்டுக்குள்ள கிடைச்ச அந்த கேசட் எடுத்து மானிட்டர்ல போட்டு பாக்குறா. அதுல பாக்குற விஷயத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போறா. இப்ப மறுபடியும் அன்னைக்கு நாடகம் நடக்குது. நாடகத்தை பாக்குறதுக்கு நம்ம எஸ்ஐ ஆல்ரெடி திமுரா வந்து உட்கார்ந்துருக்கிறார். புதிய எஸ்ஐ. அவனை விட திமுரா அந்த ரவுடி பைய கெத்தா வந்து உட்காருவான். யாராவது என்னை விட ஓவரா ஈகோ பிடிச்சவனா இருக்கிறான், இந்த ஊர்ல திமிரு பிடிச்சவனா நானா தான் இருக்கணுங்கிறாரு அந்த புதிய எஸ்ஐ. இப்ப நடக்கிற நாடகம் மகாபாரதத்துல பாஞ்சாலியுடைய சேலையை பிடிச்சு உருவாங்க இல்ல, அந்த சீன். எவன் பொண்ண தொட்டானோ அவனோட தொடைய கிழிச்சு கொல்லணும் வைக்கணும்னு பீம பேசின அந்த வசனங்கள் எல்லாம் இங்க போய்கிட்டு இருக்கும். இவரு நாடகம் நடிக்கிறார், ஆனா நினைப்பெல்லாம் பேத்தி மேலதான் இருக்குது. நாடகம் நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சு. கிளம்பலாம்னு பார்த்தா புதிய எஸ்ஐ விட மாட்டேங்கிறாப்ல. எல்லா பேரும் இங்கேயே உட்காருங்க, ஒரு பையன் நாடகத்துல இருந்து வெளியில போக கூடாது, நீங்க வெளியில போனாதான் கொலை நடக்குது, உங்களை நான் இங்க உட்கார வச்சிருவேன். இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு கொலையும் நடக்கலன்னா உங்கள ஒருத்தர் தான் கொலை பண்றாருன்னு கன்ஃபார்ம் ஆகி போயிடும் சொல்லிட்டு அவங்கள எல்லாம் உட்கார வச்சிட்டாப்ல. விடிய அந்த ரவுடியும் அங்கதான் உட்கார்ந்துருக்கான். கொலை நடக்கல, அவ்வளவுதானே நீங்கிறாப்ல ஏளனமா பார்த்துட்டு ரவுடி பைய போவான். ஆனா அந்த பக்கம் பார்த்தா ரவுடியுடைய கணக்கு புள்ளைய யாரோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. கிருஷ்ணனோட ஆயுதம் என்ன? சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரத்தை வச்சு தலைய பொளந்து கொண்டு இருக்காங்க. கொலை பண்ணவன் எங்கேயோ ஓடுறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் விரட்டிக்கிட்டே போறார். காட்டுக்கு மத்தியில போய் நிக்கிறாரு. எந்த பக்கம் போறான்னு தெரியல. இவர் காதுல இருக்கிற அந்த பஞ்சை எடுத்து விடுறாரு. எடுத்துட்டு அவருக்கு தான் ரொம்ப சின்ன சத்தமே பெருசா கேட்கும்ல, ஆம்பிளிஃபை பண்ணாப்ல. எங்கேயாவது சத்தம் கேக்குதான்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சத்தம் ஏதோ ஒண்ணு கேக்குது. சத்தம் வந்த திசையை நோக்கி போய் பார்த்தா அங்க ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கடவுள்களின் அவதாரத்துக்கு தேவையான எல்லா விதமான மேக்கப், கிரீடம், ஆயுதம் எல்லாமே இங்க இருக்குது. சொல்ல போனா இதுவரை நடந்த அந்த கொலைகள் எல்லாத்துக்கும் காரணமான ஆயுதங்களோட காப்பி கூட ஒண்ணு இங்க இருக்குது. அங்க கிருஷ்ண அவதாரமா ஒருத்தன் வந்து நிக்கிறான். யார் அதுன்னு நல்லா பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் கொள்ளுவான் பாத்தீங்களா, ஜாதிய பிரச்சனையை காரணம் காட்டி. அவர் தான் கிருஷ்ணரோட அவதாரமா நிக்கிறார். இவன் யாரா நீங்க ஏன்டா அந்த கொலைகளை பண்றேன்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அவர் ரொம்ப சிம்பிளா இந்த சிஞ்சா அடிக்கிறது இருக்குல்ல, அதை எடுத்து நஞ்சுன்னு அடிக்க ஆரம்பிக்க அந்த சத்தம் தாங்கிக்க முடியாம அவர் காதை பிடிச்சிக்கிட்டு ஐயோன்னு கதறிக்கிட்டு இருப்பார். அதுல தெரியாதனமா கீழே விழுக அவரோட கால் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. நல்ல வெயிட்டா ஒண்ணு கால் மேல விழுந்துருச்சு. அவரால் அசைய முடியல. யார் நீ அப்படின்னு விசாரிக்க, நல்லா பார், உத்து பாருங்கறாப்ல. பார்த்தா அதே சமயம் ஒரு விளக்கு கீழே விழுந்து அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது இவன் உண்மையிலேயே கடவுளின் அவதாரம் மாதிரியே தெரியுது. இப்போ இவனோட பிளாஷ்பேக் என்னங்கறத பார்க்க போறோம். இவன் சின்ன வயசுல ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தான் அம்மா கூட ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பான். டீ கொடுக்க முடியுமான்னு அம்மா கேட்பாங்க. காசு இருக்கு, ஆனாலும் ஊர்க்காரங்க டீ கொடுக்க மாட்டாங்களாம். ஓரமா தான் உட்கார வச்சிருக்காங்க. வீடு இருக்கு, ஆனாலும் ஊருக்குள்ள வீடு இருக்காது. ஊருக்கு ஒதுக்குறமா வெளியில தான் இந்த அம்மாவுக்கு வீடு இருக்குது. பல தடவை கெஞ்சி கேட்ட பிறகுதான் உனக்கெல்லாம் டீ குடிக்கணும்னு தலையெழுத்து அப்படின்னு வந்து டீயை கொஞ்சம் தூரமா இருந்தே ஊத்துறாரு. சரி டீக்கு காசு கொடுத்தா, சி உங்ககிட்ட காசு வாங்கி ஒன்னும் வாழணும்னு எனக்கு தலையெழுத்து இல்லன்னு சொல்லிட்டு போறாரு டீ கடைக்காரர். இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களே, நாம என்னமா பண்ணோம், தப்பு பண்ணோங்கிறாப்ல அந்த பையன் கேக்குறான். அதெல்லாம் விடு, நீ போய் படி, படிச்சா எல்லாம் மாறு போயிடும் சொல்லிட்டு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஆனா ஸ்கூல்லயுமே தீண்டாம தலைவரிச்சு ஆடுது. இவனை மட்டும் ரொம்ப தனியா ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுல ஒரு மாதிரி வெக்ஸாயி உட்காந்துட்டு இருப்பான். அப்படி வெக்ஸாயி உட்காந்துட்டு இருக்கிற பையில தெம்பூட்டுற வகையில அம்மா தான் போய் அவன் கூட விளையாடுறது செய்யறது, அவனை டாக்டர் ஆக்கணும், வக்கீல் ஆக்கணும்னு பல கனவுகளோட அவனை படிக்க வைக்கணும்னு நல்லபடியா போய்கிட்டு இருக்குது. கோயில் பக்கம் போலான்னு பார்த்தா கூட கோயிலுக்குள்ளேயும் இவங்களை விட மாட்டாங்க. கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிற ஒருத்தர்ட்ட போய் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டா, கடவுள் நம்மளை இந்த மாதிரி கீழ் ஜாதியில பிறக்க வச்சுட்டாரு, கல்லுக்கு கூட ஜாதி இருக்கு உனக்கு தெரியுமா, அதிர்ஷ்டம் இருந்தாதான் ஒரு கல்லு சிலையாகி எல்லாரும் கும்பிடுற கருவலைக்குள்ள இருக்குது. ஒரு கல்லு நம்ம காலடி செருப்ப கழட்டி போடுற இந்த இடத்துல கல்லா கிடக்குது. கல்லா கிடந்தா கூட கௌரவ கல்லா பிறக்கணும் போல அப்படின்னு புலம்பி தெளிக்கிட்டு இருப்பார். இதையெல்லாம் அவன் புலம்பிட்டு இருக்கிறான். ஏன் கடவுள் இப்படி எல்லாம் பண்றாரு, கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான். மனுஷனுக்கும் நடுவுல ஏன் இவ்வளவு தூரங்கிற அந்த கேள்வியை கடவுள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறான். ஆனா கோயிலுக்குள்ளதான் விட மாட்டேங்கிறாங்கல்ல. இவன் புலம்பி தெளிக்கிட்டு இருக்கிறத பார்த்த அந்த அம்மா, டேய் உனக்கு கடவுள்கிட்ட தான்டா கேள்வி கேட்கணும், வாடா கூட்டு போறேன்னு கோட்டச்சவர இருந்து எரி குதிச்சு ராத்திரி சமயம் யாரும் இல்லாத சமயம் உள்ள
உள்ள போய் கடவுளை பாக்குறதுக்காக இவங்க அனுமதிக்கிறாங்க. உள்ள வந்தாச்சு, கடவுளை பார்த்தாச்சு. கடவுள்கிட்டயும் அதே கேள்வி கேட்பான், மனுஷனுக்கும் மனுஷனுக்கு நடுவுல ஏன் இவ்வளவு தூரம்னு. திடீர்னு பார்த்தா அவனுக்கு சாமி வர ஆரம்பிச்சிருதா இல்ல வலிப்பு வர ஆரம்பிச்சிருதான்னு தெரியல. அவனையும் எரியாம கையெடுத்து கும்பிடும் போது கோயில் மணியை தட்டிட்டான். மணிச்சத்தம் வெளியில கேட்கும் இல்லையா? அதே சமயம் இங்க பாருங்க, அடுத்த நாள் ஸ்கூல்ல பார்த்தா இவனை மட்டும் தனியா உட்கார வச்சிருப்பாங்க கீழே. வாத்தியார் இவன் கூட பேசவே மாட்டார். கிளாஸ் எடுக்கிறார், ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு இவனுக்கு பதில் தெரியும். கை நீட்டுவான், நான் சொல்றேன் அவர் கேட்கவே மாட்டாப்ல. அங்க சும்மா இருக்கிற சின்ன பசங்க எல்லாத்தையும் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு, வைக்கிறாரு. ஆனாலும் யாராலும் பதில் சொல்ல முடியல. இவன் பதில் தெரியும் கை தூக்கிட்டு இருக்கிறான். இவனை கண்டுக்கவே இல்ல. நாளைக்கு விட தெரிஞ்சுட்டு வாங்க போங்கன்னு அனுப்புறாரு. உன்னையெல்லாம் கோயிலுக்கு ஸ்கூலுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம், இதுல உனக்கு படிக்க வேற வைக்கணுமாக்கும் அப்படின்னு வாத்தியாரே இவ்வளவு ஜாதி வெறியோட நடந்துக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அம்மாவோட குடிசையில அம்மாவை போட்டு அடிச்சு தள்ளுறானுங்க ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம். என்னடான்னா நேத்து ராத்திரி கோயில இருந்த அம்மனோட தங்க மூக்குத்திய காணமா, இவதான் எடுத்து ஒளிய வச்சிருப்பான்னு சொல்லி இவங்களை ரொம்ப கொடூரமா தாக்குறானுங்க. எல்லா பேருக்கு மத்தியில என்ன விட்டுருங்கன்னு இந்த அம்மா கதறத பார்த்துட்டு குழந்தை பதறும். ஐயோ என் புள்ள வந்துட்டானே, பதறானே, பயப்படுறானே, விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. நாங்க எடுக்கலங்கிறாங்க. கோயிலுக்குள்ள எப்படி நீ வரலான்னு கேட்டா அதுக்கு தான் அதிகமான அடி. மூக்குத்தியா அவங்க திருடி விட்டு பழிய இவன் மேல போடுறாங்க. சரி சின்ன பையன் இருக்கிறானே, பார்த்து அடிக்கணும் கூட இல்ல, அப்பையும் சேர்த்து வச்சு அடிக்கிறானுங்க. குழந்தை மேல அடிபட்டுற கூடாதுன்னு அந்த அம்மா போராடிக்கிட்டு இருக்கும். ஒரு தடவை அடிச்சு தள்ளி விட்டதுல அங்க இருந்த ஒரு கல்லுல மோதி சம்பவ இடத்திலேயே அம்மா செத்து போச்சு. அப்பையும் அவங்க அடங்கல. ஜாக்கெட்டுக்குள்ள அந்த மூக்குத்திய ஒளிய வச்சிருப்பா, உருகுங்கடான்னுவான். ஒருத்தன் உருகுறதுக்கு வருவான் பாருங்க, அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்த சுத்தியில அடிச்சு சும்மா சதக்குன்னு தலைய நோண்டி எடுத்துடுவான். இப்படித்தான் இவனோட கொலை நடந்தது. இந்த கொலைக்காகத்தான் அடுத்து இவனை பிடிச்சு கோர்ட்டுல கொண்டு போய் நிப்பாட்டினது. ஜட்ஜியா கிட்டவே மனுஷனுக்கும் ஏன் இவ்வளவு தூரம்னு கேள்வி கேட்டதும் அப்பதான். இப்படி தன்னோட பிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இவன் ஜெயில இருந்து தப்பிச்ச பிறகு தான் அம்மாவோட சாவுக்கு காரணமான எல்லா பேரையுமே போய் பழி வாங்கிட்டார். பழி வாங்கிட்டு அப்படியே கால் போற போக்குல இந்த அரக்கு கிராமத்து பக்கம் வந்திருப்பான். இங்க நம்ம நாடக பெரியவர் கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மெய்மறந்து போயிருப்பான். எல்லா பேரும் அவரை கையெடுத்து கும்பிடுறாங்க, எந்தவித ஜாதி வேறுபாடு இல்லாம. அரை பார்த்து ஒரு மாதிரி உணர்ச்சியப்பட்டு சாமி வந்து அப்பல கீழே விழுவான். அப்புறம் அவனை நாடகக்காரங்க தான் உசிப்பி என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாங்க. அங்க அந்த பிளாஷ்பேக்ல பெரியவரோட பேத்தி இருக்கிறா பாருங்க உயிரோட. அவங்க என்ன கேட்கறான்னா, உங்களை ஏன் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க, மரியாதை கொடுத்தாங்கன்னு கேட்கறா. அதுக்கு பெரியவரோ, எனக்கு அந்த மரியாதை இல்ல, நான் போட்டிருந்த அந்த வேஷத்துக்கு தான் மரியாதை, கடவுள் அவதாரமா நான் வேஷம் போட்டிருந்தேன், அதுக்கு கிடைச்ச மரியாதைன்னு சொன்னதும் எனக்கு அந்த மரியாதை வேணும், என்ன கடவுளாக்குங்கன்னு கேட்கறான். அடே அது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லடா, மரியாதைக்காக யாரும் கடவுளாக்க கூடாது, பக்தியால தான் கடவுளாகணும், இல்ல கடவுளுக்கு சேவை செய்யணும், மரியாதைக்காக யாராவது சாமி வேஷம் போடுவாங்களா போடான்டாப்ல. ஆனாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், பின்னாடியே திரிகிறான். இதையெல்லாம் பார்த்த பேத்தி, நான் ஏதாவது அவர்கிட்ட பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ணி எங்க செட்டுல சேர்த்து விட பாக்குறேன், நீ வான்னு கூட்டு வராங்க. அவனுக்கு என்னமோ இறந்து போன தான் அம்மாவே பேத்தி ரூபத்துல வந்து நிக்கிறாப்ல. அவனுக்கு ஒரு எண்ணம், தன் அம்மா மறுபடியும் கிடைச்சாப்ல நினைக்கிறான். தாய் பாசத்தோட பழகுறான். பாவம் தாத்தா ப்ளீஸ் சேர்த்துக்கங்க, நீங்க கடவுள் வேஷம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒத்தாசைக்கு வச்சுக்கலாம்லன்னு சொல்ல சரின்னு பெரியவரும் ஒத்துக்கிறார். அப்புறம் கோஷ்டியில சேர்ந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா நாடகத்தை பத்தி எல்லாம் கத்துக்கிறான், நடிப்பை பத்தி எல்லாம் கத்துக்கிறான். கூடவே அந்த பொண்ணு கூட தன் அம்மா கூட மறுபடியும் பழக கிடைச்ச அந்த வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அங்க மருத்துவச்சியும் அவங்க கேங்ல ஒத்தவங்க தானே, நல்லா பழகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் என் அம்மா நினப்பாவே இருக்குது, என் அம்மா இறந்து போன அந்த கல்லை ஒரு கல்லுல இடிச்சு தானே செத்து போவா, அந்த இடத்துக்கு நான் ஒரு தடவை போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இவன் ஊர் பக்கம் வந்திருப்பான். அந்த கல்லுக்கிட்ட தான் அம்மாவா நினைச்சு, இன்னொரு பிறவி நீ எடுத்துட்டு வந்திருக்கிற, இந்த தடவை நான் உன்னை நல்லபடியா காப்பாத்துவேன், அன்னைக்கு என்னால காப்பாற்ற முடியல, நான் உன்னை இந்த தடவை கண்டிப்பா காப்பாத்துவேன் எல்லாம் பேசிட்டு அப்புறம் அரக்கு கிராமத்துக்கு வருவான். வந்து பார்த்தா தான் தாயா நினைச்ச அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமா சீரழிக்கப்பட்டு செத்து போயிருப்பா. அதெல்லாம் பார்த்து கதறி அழுதுருப்பான். பெரியவர் ஏதாவது பழி வாங்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து நிப்பான். என்ன இப்ப கடவுளாக்குங்க, நான் சூர சம்ஹாரம் பண்றேன் அப்படிங்கிறாப்ல வந்து நிக்கிறான். கூடவே மறுத்து வச்சு கூட வேலை பார்க்கிற ஆட்கள் எல்லா பேருமே ஆமா இவனை கடவுளாக்குங்கிறாங்க. கடைசியில பெரியவர் ஒத்துக்கிறார். முறைப்படி சடங்கு நடத்தி அவனுக்கு அபிஷேகம் பண்ணி பூணல் போட்டு விடப்படுது. அப்புறம் ரத்தத்தாலேயே ஒரு ஆயுதத்துக்கு ரத்த அபிஷேகமும் நடத்தப்படுது. பூணல் ஏன் போட்டு விட்டாங்கன்னா, இவன் எடுக்கிற முதல் அவதாரம் பரசுராம அவதாரம். அவரு அந்தனர், அதனால அவர் போட வேண்டிய அந்த பூணல் போடப்பட்டது. அந்த வேஷத்துக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் கொடுக்கப்பட்டது. கூடவே பரசுராமரோட ஆயுதமான கோடாரியும் கொடுக்கப்பட்டது. அதை வச்சுதான் அந்த அடியாட்கள் 2 பேரை தலையை வெட்டி கொன்னு மேல தொங்க விட்டுருப்பான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அதை தான் நாம பார்த்திருப்போம். அடுத்து பல பேரை இப்படித்தான் ஒவ்வொரு அவதாரமா எடுத்து பழி வாங்கிட்டு இருக்கிறான் போல. அடுத்து உடுக்கை எடுத்து அடிக்க ஆரம்பிப்பான். உடுக்க சத்தம் ஓவரா கேட்க தாங்க முடியாம அவன் அப்படியே மங்கி போறாரு நம்ம ஹீரோ. காலையில பார்த்தா ஏதோ ஒரு மூலிகையை கொண்டு வந்து மோப்ப முடிக்க வச்சு ஹீரோவை எழுப்புறதே நம்ம மறுத்து வச்சுட்டான். அப்புறம் காலு மாட்டிக்கிட்டு இருக்கும்ல, அதையெல்லாம் எடுத்து
விட்டு ரிலீஸ் பண்றதும் அவங்க தான். நடக்கிற கூத்துல உனக்கும் பங்கு இருக்குல்ல, இதெல்லாம் உனக்கும் தெரியலன்னு விசாரிக்கிறான். ஆமா, ஏன்னா செத்து போனவ என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க மருத்துவச்சி. சரி, எல்லாரையும் கொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனா என் நண்பன் எஸ்ஐ நல்ல மனுஷன், யார் வம்பு தும்புக்கும் போகாதவன், அவனை ஏன் கொன்னீங்கன்னு கேட்டுதான் கோவப்படுறான். இந்த பக்கம் நம்ம புது எஸ்ஐ இப்பதான் அந்த நாடகத்துக்கும் நடக்கிற இந்த விஷயத்துக்கும் ஏதோ கனெக்ட் இருக்கு, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு இப்ப கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து எடுக்க போற ஒரு அவதாரத்துல கடைசியா அந்த ரவுடியை கொல்ல போறாங்கிறத சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள வந்து நம்ம ஸ்ரீகாந்த், ஆமா அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம், ரவுடியை கொல்ல போறதும் அங்கதான் அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்லுவாரு. ஏண்டா அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்ல, ஏண்டா வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறேன் அவன். இதுவரை நாம பார்த்த அவதாரங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு நமக்கு தெரியும் வைக்கும். ஆனா இனி நாம பார்க்க போற அவதாரம் விஷ்ணு பகவான் இதுவரை அந்த அவதாரத்தை எடுக்கல. கல்கி அவதாரம், கலியுகமான இந்த யுகத்துல அவர் இனிமே எடுக்க போற அவதாரம் தான் கல்கி அவதாரம். அந்த அவதாரத்துல தான் அந்த ரவுடியை கொல்ல இருக்கிறதா பெரியவர் சொல்றார். அதுவும் பட்டப்பகல்ல இந்த தடவை அந்த கொலை நடக்குங்கிறாப்ல. அதற்கான வேஷம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கேயும் நம்ம ஹீரோ வந்து அந்த எஸ்ஐயை ஏன் கொண்டீங்கன்னு தான் விசாரிச்சிட்டு இருக்கிறார். என் நண்பனை ஏன் கொண்டீங்கன்னு தான். காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காதுங்கிறாப்ல. இங்க பாருங்க, சரி உங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, சட்டத்தின்படி அவனை தண்டிக்கலாம், அவனை ஜெயில அடைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு பேச, அட போடா உன் சட்டம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுங்கிறாரு பெரியவர். என்னடா நடக்குதுன்னா, சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த புது எஸ்ஐ ரவுடி கிட்ட போய் டீல் பேசுறாரு. அவனை காப்பாத்துறதுக்கு உதவி பண்றதா சொல்றாரு. எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டா, உன் ஒட்டுமொத்த சொத்தையும் வித்தா கூட என் திமிருக்கு தீனி போட முடியாது, என் முன்னாடி நீ அடக்கி வாசிக்கணும், அவ்வளவுதான், அதுக்கே நான் உனக்கு உதவி பண்றேன்னு பேசுறாப்ல. ஈகத்தோட திமிரோட உச்சமா அவங்க ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. அன்னைக்கு பகல்லையே நாடகம் நடக்குது. கல்கி அவதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அப்படியே பின்னாடி வந்து கல்கி அவதாரமா வேஷம் போட்டு இருக்கிற நம்ம பைய ரவுடியோட கழுத்தை வெட்ட போற சமயம் அந்த புது எஸ்ஐ அப்படியே அவனை உள்ள அமுக்கி காப்பாத்திட்டார். மிஸ் ஆனதுனால அப்படியே ஓடுவாப்ல கடவுள். பின்னாடியே எஸ்ஐ ஃபாலோ பண்ணிட்டே ஓடுவான். அதுக்கு பின்னாடி போலீஸ்காரங்க ஓட போக நம்ம ஏட்டையா நிப்பாட்டிட்டே, நிறுத்துங்கடா அவனுக்கு சாவு நெருங்கிடுச்சு, அவன் போகட்டும் நீங்க நில்லுங்கன்னு டாப்ல. போலீஸ் எல்லாம் நின்றுச்சு. முன்னாடி கடவுள் ஓடுறாரு, பின்னாடி எஸ்ஐ ஓடியாராரு புது எஸ்ஐ. அதுக்கும் முன்னாடி நம்ம ஹீரோ ஓடியாரான். நினைச்சா ஈஸியா பிடிக்க முடியும், ஆனா பிடிக்க விரும்பல. துப்பாக்கி எடுத்து சுடுறான். டே அவன் நிரபராதிடா, வேண்டாண்டா அப்படின்னு ஒரு கத்துவாரு. அவன் பக்கம் நியாயம் இருக்குடான்னு கத்துவாரு நம்ம ஹீரோ. கேட்கலையே. அடுத்து மறுபடியும் ரெண்டாவது தடவையும் சுடுவான். அவ்வளவுதான், அருந்து போவாரு. அடுத்த நொடி மூணாவது தடவை சுட போகும்போது நம்ம மறுத்து வச்சு கயிறை போட்டு துப்பாக்கியை இழுத்து ஒரு கட்டை எடுத்து ஓங்கி ஒரு அடி. சும்மா ஆம்பளைன்னு கூட பார்க்காம வித்தியாசமா அடிச்சு தள்ளுறாங்க. பதிலுக்கு அவன் பொம்பளைன்னு கூட பார்க்காம ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். விட்டுருந்தா கத்தியால குத்தி இருப்பாங்க. ஹீரோ தான் உள்ள புகுந்து வேண்டான்னு தடுத்து நிறுத்துவார். அதே சமயம் ரெண்டு தோட்டா இறங்கின நிலைமையிலையும் அப்படியே எகிரி குதிச்சு அந்த புது எஸ்ஐயோட தொண்டைய கடிச்சு அப்படியே கொதறி எடுத்து துப்புவான். அதே இடத்துல கீழே விழுந்து அவர் இறந்தும் போவார். ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். அவனை அழிச்சிருந்தா என் பிறவி பயனை நான் அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இறந்து போயிடுறான். இந்த பக்கம் அதெல்லாம் நினைச்சு நாடக கோஷ்டி எல்லாம் ரொம்பவே வருத்தப்படுது. நம்ம ஹீரோ ரொம்ப யோசிக்கிறார், எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறார். அவருக்கு ஒரு மாதிரி ஒரு வெறி வருது, ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு இப்ப வெறி ஏறுது. ஆனா நாடக கோஷ்டியோ ஒருத்தனை இழந்துட்டதுனால இதுக்கு பிறகு நாம யாரையும் இழக்க வேண்டாம், அங்கிருந்து கிளம்பி போயிடலாம் முடிவு பண்ணி ஊரை காலி பண்ணிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ரவுடிக்கு செம சந்தோஷம். அவங்க அப்படி போகும்போது கெத்து காட்டணும்னு சொல்லி வண்டியில இந்த பக்கத்துல வருவான். அப்படி வரும்போது குதிரையில கல்கி அவதாரம் வருது. வால் எடுத்து வெட்டும் போது தலை துண்டா போய் ஊரை காலி பண்ணிட்டு போற அந்த கோஷ்டி முன்னாடி வந்து விழும். அதை பார்த்து கோஷ்டிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊர்க்காரங்களும் ஏதோ கடவுள் அவதாரமே வந்து அவனையும் வெட்டி தள்ளிட்டு தான் நினைச்சு கடவுள் நம்ம கிராமத்துல இருக்கிறாருன்னு கொண்டாடுறாங்க. ஆனா உண்மையிலேயே வெட்டி தள்ளது யாருன்னா சாட்சாத் நம்ம ஹீரோ தான். சரி, இவனோட குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த நாடக கோஷ்டியோட சேர்ந்து இருக்குது. நேத்து ராத்திரி என்ன நடந்திருக்குங்கிற பிளாஷ்பேக்ல என் பொண்ணை வளர்க்கறதுக்கு உங்களை விட ஒரு தகுதியான குடும்பத்தை நான் பார்க்க முடியாது, இன்னும் சில வருடங்கள்ல நான் செத்து போயிடுவேன், என் குழந்தைய நீங்க பாத்துக்கங்கன்னு குழந்தைய நாடக கோஷ்டி கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த கடைசி சூர சம்ஹாரத்தை நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பான். அதையும் நடத்தி எல்லாம் முடிச்சாச்சு. ஆனா இப்பயும் இவங்களுக்கு குழப்பமா இருக்கிறது தான் நண்பரான அந்த பழைய எஸ்ஐயோட சாவுதான். முள்ளு படுக்கையில விழுந்து அவன் செத்து போயிருப்பான். அதை ஏன் பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்க அந்த கொலையை தான் பண்ணல, நாங்க யாரும் செய்யலங்கிறாங்க நம்ம மருத்துவச்சி. ஆனாலும் அவனுக்கு சாவு நடந்திருக்குன்னா அவன் செய்யல தப்பு இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. அதே சமயம் நம்ம ரிப்போர்ட்டர் அங்க வந்துருவா. என்கிட்ட இருக்கிற கேசட்டை தயவு செய்து நீங்க எல்லாரும் பார்க்கணுங்கிறா. அந்த கேசட்டையும் போட்டு பாக்குறாங்க. போட்டு பார்த்தா எல்லா பேருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா அந்த பழைய எஸ்ஐயை கொன்னது இவங்க கிடையாது. நிறைய பன்னிகள் புடைசூழ, பறவைகள் சூழ, விலங்குகள் சூழ, பச்சி சூழ ரொம்ப கொடூரமான சாவு அந்த பழைய எஸ்ஐக்கு கொடுக்கப்பட்டது. அதுவும் முள்ளு படுக்கையில விழுந்து சாகணும்னு. இது நடத்துறது சாட்சாத் கடவுளே தான். ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. மனுஷங்க கடவுள் அவதாரம் எடுத்து பல பேரை கொன்னாங்க. அவங்க எல்லாரும் தான் உண்மையிலேயே அந்த பொண்ணை சீரழிச்சது, கொலை பண்ணதுக்கு காரணம். ஆனா இந்த பழைய எஸ்ஐ ஓரளவு நல்லவன், யாரோட வம்பு தும்புக்கும் போகாதவன். அவனை கொல்றதுக்கு கடவுளே வந்திருக்கிறாரே, எனக்கு புரியலையேன்னு இவன் கேட்பான். கூடவே அந்த நிச்சயார்த்தம் செய்யப்பட்ட பொண்ணு இருக்கிறா. இல்ல இந்த குற்றத்துல உங்க நண்பருக்கும் பங்கு இருக்குங்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா தாத்தா தான் பேத்தி இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க, உதவி பண்ணுங்கன்னு வந்து நின்னது சாட்சாத் நம்ம எஸ்ஐ கிட்ட தான். அப்பதான் அவருக்கு நிச்சயதார்த்தம். போன்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட, ஹீரோவோட பொண்டாட்டி கூட எல்லாம் அன்னைக்கு
அன்னைக்கு தான் அவங்க போன்ல பேசிட்டு இருப்பாங்க. ஐயா ஐயா சத்தம் கேட்டதான் ஏதோ கேஸ் போலன்னு விசாரிக்க வெளியில வருவார். இந்த மாதிரி என் பொண்ணை தூக்கிட்டாங்கன்னு சொன்னதும் வாங்க உங்க பொண்ணை நான் காப்பாத்துறேன்னு அவரோட கையை பிடிச்சு ஜீப் வரைக்கும் போயிருப்பாப்ல. அது வரைக்கும் கரெக்ட். ஆனா கடத்துறது யாருன்னு கேட்க அந்த ரவுடி பேதான்னு சொன்னதும் அப்படியே ஜகா வாங்கிறார். ஏன்னா அவன் கிட்ட போனோம்னா அவன் கொண்டு போட்டுருவான். பயந்து போயிட்டாப்ல. பயத்துல இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், என்னால எதுவும் செய்ய முடியாது, பஞ்சாயத்து தலைவரை போய் பாருங்கன்னு சொல்லி கலந்துக்கிறார். அதே சமயம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட அந்த பொண்ணு போன் கால்ல இருப்பா. என்னன்னு வெளியில வந்து விசாரிக்க ஏதோ ஒரு கேஸ், நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீ உள்ளவான்னு போய் நிச்சயார்த்தம் பண்ணிப்பாப்ல. இதுதான் நடந்தது. இந்த தப்புக்காக தான் அவனுக்கு தண்டனையை கடவுளே கொடுத்திருக்கிறார். ஆனா இதுக்கு ஏன் கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காரு நம்ம ஸ்ரீகாந்த் ஹீரோ. அப்படியே அவரோட தலைக்கு மேல பார்த்தா பீஷ்மரோட போட்டோ இருக்கும். பீஷ்மரு கூர்மையான அம்பு படுக்கைக்கு மேல ஒரு கொடூரமான சாவை அனுபவிச்சிருப்பார் மகாபாரத காலகட்டத்துல. அவர் என்னையா தப்பு பண்ணாரு? அவருக்கு ஏன் இவ்வளவு கொடூரமான அம்பு படுக்க சாபம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது ஏன்னா சபையில வச்சு பாஞ்சாலியை அசிங்கப்படுத்தும் போது அவர் நல்லவர் தான். ஆனா அந்த தப்ப தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருந்தும், தட்டி கேட்கிற அளவு பலம் இருந்தும் அவர் தட்டி கேட்கல. அதுதான் அவர் பண்ண பாவம். அந்த பாவத்துக்கு தான் அவ்வளவு கொடுமையான தண்டனையை அவர் அனுபவிச்சார். அதே மாதிரிதான் எஸ்ஐ கிட்ட தட்டி கேட்கிற அந்த தகுதி இருந்தும் அவர் கேட்கல. அதுக்கு தான் பீஷ்மருக்கு கொடுக்கப்பட்ட அதே தண்டனை இங்க கொடுக்கப்படுது. கிருஷ்ணனும் மகாபாரதத்துல சொல்லி இருக்கிறாராம், ஒரு தப்பு நடக்கிற இடத்துல அந்த தப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவு தகுதி இருக்கிற ஒருத்தர் தட்டி கேட்கலன்னா அவர்களுக்கு தன் கையால சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம். அதுதான் நடத்தியும் காட்டி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கங்க. ஆனா இதையெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொன்னாப்ல அந்த ஊரு சாமியாடி சொல்லி இருக்காங்கல்ல கண்ணு இல்லாதவங்க. இப்ப அவங்கள போக்கஸ் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. அவங்க சொன்ன எல்லாமே நடந்திருக்குது. அந்த கண்ணு இல்லாத அந்த சாமியாடி சொன்ன அத்தனையும் நடந்திருக்குதே அப்படின்னு அவங்கள போய் பார்த்தா அப்படியே அவங்க கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த பன்றிகளோட கண்ணு எப்படி செவசவன் இருந்தது அதே மாதிரி இவங்க கண்ணு செவசவன் இருக்கும். பொசுங்கி போன அந்த கண்ணுக்குள்ள கண்ணு இருக்குதுங்க. அப்படி திறந்து பார்க்க மிரட்சியோட இந்த கதை இந்த இடத்துல முடியுது. இந்த படத்துல ஒருத்தன் பல கொலைகளை பண்ணால, அவன் பேரு ஹரி. அவனோட கதையத்தான் இவ்வளவு நேரம் நாம பார்த்திருக்கிறோம். அதனாலதான் இந்த டிவி சீரிஸோட பேரு ஹரியின் கதை, ஹரிகதா அப்படின்னு வச்சிருக்காங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.